வந்து ஏற்கனவே என்ன சந்திப்பேன்னு சொல்லியிருந்தாரு அவங்கள்ட்ட. நான் வெளியூர்ல இருந்ததுனால வந்ததான் இன்னைக்கு போன் பண்ணிட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்தாரு. எங்க 2 பேரும் அவர் வர்றது வர சொல்லினேன். பட் நாங்க ஊடகத்துக்கு தெரியாம சந்திக்கல. அவர் சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. ஆனா அன்னைக்கு சண்டே அன்னைக்கு ஈவினிங் போன் பண்ணிட்டு வந்தார். அவர் என்ன தொலைக்காட்சியில உங்க ஊடகங்கள்ல சொன்னாரோ அதுதான் அவர் என்னோட பேசினது. அது தாண்டி நாங்க நண்பர்களுங்கிற முறையில ஒரு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசிட்டு அவ்வளவுதான். அரசியல் இருக்கிறதுனால அரசியல் ஒட்டி தான் பேசணும்னு அவசியம் இல்லை. அதை தாண்டி நண்பர்களா பல விஷயங்கள் பேசியிருந்தோம். அவர் கூட கேரளா போயிட்டு சிலோன் போறேன் ஒரு வாரத்துக்கோ 10 நாளைக்கோ சொன்னார். பட் அதுல என்ன ஒண்ணுன்னா நான் அந்த ஊடகங்கள்ல டிபேட்லாம் 2 நாளா பாக்குற வாய்ப்பு கிடைச்சிச்சு. அண்ணாமலை அவர் ஒன்றும் மாநில தலைவர் கிடையாது, அவர் என்ன அத்தாரிட்டியோட போய் பாக்குறாரு அப்படின்லாம் சில பேர் ஊடகத்தில் சில பேர் சொன்னாங்க. அது அவங்க கருத்து. பட் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்தப்பதான் அவருடைய முயற்சியில தான் நாங்கள்லாம் அவர் தான் எங்களோட ஒரு 4-5 மாதங்களாக தொடர்பில் இருந்து எங்களை கூட்டணி கொண்டு வந்தார். அப்ப அவர் டெல்லியில அவங்களுக்கு மேல உள்ளவங்கள்ட்ட பேசியிருக்கலாம். ஆனா நாங்க யாரையும் சந்திக்கல. திரு அண்ணாமலை அவர்களுடைய முயற்சியில தான் நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணிக்கு வந்தது.